இன்று தூய அமல அன்னை பெருவிழா. இந்த விழா கீழை திருச்சபையில் 7ஆம் நூற்றாண்டு முதலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியா புனித அன்னா வயிற்றில் கருவான விழாவாக அவர்கள் முதலில் கொண்டாடினார்கள். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடுவது போல அமல உற்பவம் என்று அது பொருள் கொள்ளப்படவில்லை. மேலை திருச்சபையில் 9ஆம் நூற்றாண்டு முதல்தான் இந்த விழா நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் காண்டர்பரி ஈட்மர் என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் அமல உற்பவம் என்ற நூல் ஒன்றை எழுதினார். இதை தொடர்ந்து பல்வேறு இறையியல் வாதங்கள் எழுந்தன. அன்னை கன்னிமரியா அமல உற்பவி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பயன் அவருக்கு தேவைப்படாதது போல் ஆகிவிடும் என்று தாமஸ் அக்வினாஸ் போன்றவர்கள் கூறினார்கள். இதற்கு பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த அருளாளர் யோவான் டன்ஸ் ஸ்காட்டுஸ் கிறிஸ்துவை மீட்பராக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை மற்ற எல்லோரையும் விட கன்னிமரியாவுக்கு அதிகம் வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் மீட்பரின் அருட்கொடை முன் சென்று அவரை பாதுகாத்திராவிடில் அவர் ஜென்ம பாவத்திலிருந்து தப்பித்திருக்க மாட்டார் என்று பதில் கூறினார். இதன் வழி இச்சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆம், ஓர் இறையியல் வல்லுனர் கூறுவது போல இறைவன் அதை செய்ய முடிந்தது, அது ஏற்புடையதாக இருந்தது, எனவே அவர் அதை செய்தார். தமது தாயை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமை தமக்கு இல்லை. ஒருவேளை அப்படியான உரிமை நமக்கு இருந்திருந்தால் மிக சிறந்த பெண் ஒருவரையே நமது தாயாக நாம் தேர்ந்தெடுக்க தயாராக இருப்போம். இயேசுவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. மூவொரு இறைவனாக எக்காலமும் வாழ்ந்து வரும் அவர் தமக்கென சிறந்ததொரு தாயை அவளது பிறப்பு முதலே தேர்ந்து கொள்கிறார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இறைவன் பாம்பிடம் கூறினார். அலகையை அழிக்கும் அவளது வித்து என்பது இயேசு கிறிஸ்துவே. அந்த தாய் அன்னை மரியா. பாம்பின் தலையை நசுக்கி அழிக்க முன்குறிக்கப்பட்ட ஒருவர் நிச்சயமாக தம் பிறப்பு முதலே அதனை எதிர்த்துதான் வளர்த்திருப்பார். தம் வாழ்வு முழுவதுமே அப்படியே தொடர்ந்திருப்பார். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு இயேசுவின் பிறப்பினை முன்னறிவிக்கின்ற பொழுது, அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். மற்றொரு மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று நாம் வாசிக்கின்றோம், அதை ஜெபிக்கின்றோம். இந்த வாழ்த்தே எவ்வளவு தூரம் ஆவியில் அருளுடன் இறைவன் தம் மகனின் தாயை பாதுகாத்து வந்துள்ளார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. காலப்போக்கில் மேலை திருச்சபையில் அமல உற்பவ விழா விரிவடைய தொடங்கியது. திருத்தந்தை 4ஆம் சிக்துஸ் மேலை திருச்சபை முழுமைக்குமே இதை விரிவுபடுத்தினார். அன்னை மரியின் அமல உற்பவத்தை ஏற்காவிட்டால் திருச்சபையிலிருந்து புறம்பாக்கப்படுவோம் என்று 1483 அச்சுறுத்தலும் நிலவியது. அன்னை மரி அமல உற்பவி என்பதை காத்திடவும் நிலைநிறுத்திடவும் வாக்குறுதி கொடுத்த மாணவர்கள் மட்டுமே 1497 பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கத்தோலிக்க திருச்சபையில் இக்கோட்பாட்டிற்கான எதிர்ப்புகள் முற்றிலும் மறைந்தது. லொரெட்டோ மன்றாட்டு மாலையில் 1839ஆம் ஆண்டு பாவ கரையற்ற கருவான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபித்தார்கள். இதன் தொடர்ச்சியாக மிகவும் பேறு பெற்ற கன்னி மரியா கருவான முதல் நொடியிலிருந்தே எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனித குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களை முன்னிட்டு ஜென்ம பாவத்தின் எல்லா கரையினின்றும் விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். இக்கோட்பாடு இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதாகும். எனவே இது எல்லா விசுவாசிகளாலும்
உறுதியாக இடைவிடாது விசுவசிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம், வரையறுக்கிறோம் என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, அனைத்திற்கும் உச்சமாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு லூர்து கெபியில் காட்சி கொடுத்த அன்னை கன்னிமரியா 1858 மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று நாமே அமல உற்பவம் என்று சிறுமி பெர்னதத் வழியாக உலகிற்கு அறிவித்தார். நாம் இந்த அன்னையைப் போல அமல உற்பமாக நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் கலக்கமடையாதபடி, கலங்காதபடி நாம் விழித்திருந்து அன்பினால் பொதியப்பட்ட இதயமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே அன்னை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார், இந்த நாளில் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கின்றீர்களோ அதை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் நாம் அன்னையிடம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, வேண்டுதல்களுக்காக, நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அன்னை மரியாள் வழியாக நிவர்த்தி அடைய நாம் இன்றைய நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். அமல உற்பமாக இருக்கின்ற நம்முடைய தாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் வளர்ச்சியை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து ஆசிர்வதிக்க நாம் இன்றைய நாளில் ஜெபிப்போம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.